சச்சின் அவர் ஆடும்போது அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் கிடையாது பிசிசிஐ. ஸோ அவரை வந்து ஒரு மையப்பகுதியாக மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்தியா வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி தான், அதெல்லாம் ஒத்துக்கலாம். பட் பேசிக்காக ஒரு ஸ்போர்ட்டில் இப்போ சைனா சொல்கிறீங்க, யூஎஸ்லாம் சொல்கிறாங்க, கம்பேரிசன் நம்ம கரெக்டாக ஒலிம்பிக்ஸ் வரும்போது மட்டும் என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளால் ஒரு கோல்டு ஜெயிக்க முடியல, டேலண்ட் நம்மக்கிட்ட இல்லையாங்கிற பேச்சு வரும். அது எல்லாமே தாண்டி நான் ஒன்று சொல்லணும்னா, யூஎஸ் சைனா கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு போட்டி போகிறத நிறுத்தணும். அவங்க எவ்வளோ வந்து அதுக்காக ஃபண்டு ஒதுக்குறாங்க, அதே சமயம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. ரிப்பப்ளிக் டே சொல்லுவாங்க, பொங்கல், ரம்ஜான் இல்லை கிறிஸ்மஸ் எல்லா டேவும் சொல்லுவாங்க. இந்தியாவில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறோம்ல, அது என்னைக்குன்னு கேளுங்க. அப்படி ஒன்று கொண்டாடுறோமா, அது என்னைக்கு, ஏன் கொண்டாடுறோம் எதுவுமே தெரியாது. அதாவது ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ மெஸ்ஸி அளவுக்கு ரெக்கார்ட் வச்சிருக்கிற ஒருத்தர் தான் சுனில் சேத்ரி. ரொனால்டோ மெஸ்ஸியை நம்ம பசங்க வந்து ஜெர்சிலையும் டிஷர்ட்லையும் போட்டு சுற்றுவாங்க. ஆனால் சேத்ரி யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. 1983 அப்புறம் தான் கிரிக்கெட்டோட லைஃப் மாறிச்சு. சச்சினை வச்சு தான் ஸ்டேஜ் பெருசாச்சு. அடுத்து தோனி வந்தால் மார்க்கெட்டிங் பெருசாச்சு. இப்போ கோலி வச்சு பண்ணுறாங்க, கோலி, ரோஹித் சர்மா. ஸோ இப்படி தான் ஒரு கேமில் ஒருத்தர் வரணும், அவரை வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணி போகும். இப்போ ஒரு சில பேரண்ட்ஸோட மைண்ட் செட் வார்த்தைகள் மிடில் கிளாஸ்ல இருந்தே சொல்கிறேன், படிக்கலனாலும் பரவாயில்ல இவன் ஸ்போர்ட்ஸில் வரணுன்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க பசங்களுக்கு. இதை பற்றி வந்து ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மணே பேசியிருக்காங்க. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணி தான் கிரிக்கெட் ஆடணும், எந்த காலகட்டத்திலையும் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி கிரிக்கெட் ஆடக்கூடாது. ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிரவுண்டே இல்லாமல் தான் ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த அட்லீஸ்ட் ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸாவது வேணும். சைனாலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான டீம்ஸ் நிறையா இருக்குது. இந்த சின்ன பசங்களில் டேலண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு டீம்ஸ் இருக்குது. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிடுறாங்க. அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறது, இவன் நமக்கு மெடல் அடிக்கணும், ஸோ இவனுக்கு என்ன ட்ரைனிங் தேவையோ அது சின்ன வயசுலேயே பார்த்து அவனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தராங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்தால் தான் நம்ம ஃபுட்பால் டீம் பிளேயர்ஸோட பேர் சொல்லுங்கன்னா எத்தனை பேர்னால சொல்ல முடியும்னு தெரியலை. இந்தியாவில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறோம், அதை பற்றி கேட்டோம்னா யாருக்குமே தெரியாது மேக்ஸிமம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதீஷ். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், அது மட்டும் இல்லாமல் டிஎன்சிஏ கிரிக்கெட்டர் அண்ட் கிரிக்கெட் கோச்சிங்கும் பண்ணிட்டு இருக்க முகமது ஜாவித். ஆனால் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். ஆனால் இப்போ கிரிக்கெட் பிளேயர்னு தெரியும், கரண்ட் அப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? இப்போது ஒரு காலத்தில் கிரிக்கெட் ஆடணுங்க, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டீமில் இருக்கேன், அப்போது மேட்சஸ் ஆடுறேன். பட் இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருக்கேன். பசங்களோட வந்து என்ன சொல்கிறது, இப்போ அவங்களோட வந்து சொல்லித்தரது, நம்ம வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணுறது, அதுதான் என்னோட பேஷன். ஸோ அதில் தான் இப்போ இருக்கேன். சூப்பர். நான் கற்றுக்கிட்ட கிரிக்கெட்டை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய விஷயம். நன்றி. அண்ட் நீங்கள் எத்தனை வருஷமாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க, எப்படி இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனீங்க? நான் ஒரு 15 இயர்ஸாக ஆடிட்டு இருக்கேன். நான் வந்து ஈரோடுல பிறந்த ஒரு பையன். அங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது அப்போது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்சஸ், லீக் மேட்சஸ் இல்லை கிரிக்கெட் பால் ஆடணுனாலே கஷ்டம், எங்கே பார்த்தாலும் ரப்பர். இப்போ வரைக்குமே அப்படி தானே இருக்கு. இல்லை, கரெக்டு தான். பட் இப்போ ஓரளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ண ஒரு டேலண்டட் பிளேயர் யாருனா இருக்கானா அவனை எப்படியாவது ஏற்றி சென்னைக்கு அனுப்ப, இல்லை வேறு பக்கத்தில் கோயம்புத்தூர் டோர்னமெண்ட்ஸ்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ டோர்னமெண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனார். ஸோ நான் 11th தான் இங்கே வந்தேன். ஸோ காலேஜ் வந்து இங்கே பண்ணும்போது தான் ஒரு 17-18 இயர்ஸில் தான் கிரிக்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலேஜ் டீம் அப்படியே மெதுவாக ஆடினேன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து டிஎன்சியை ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அப்படி தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்பப்போ தோணும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜேர்னி நல்லா இருந்திருக்கும்னு. ஸோ ஆனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், சென்னை நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அண்ட் கோச், கிரிக்கெட்டு மட்டும் தான் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கீங்களா, இல்லை அதர் ஸ்போர்ட்ஸுக்கும் பிளேயர்ஸ் ரெடி பண்ணுவீங்களா? இல்லை, கிரிக்கெட் கோச்சிங் வந்து தனியாக நான் வந்து ஈவினிங் செஷன்ஸ் எடுக்கிறேன். பட் ஆஸ் அ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக ஒரு ஏஜ் குரூப்புக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் ஸ்கூல்லனா பேசிக்காக ஃபண்டமெண்டல் மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. லோக்கோ மோட்டார் ஸ்கில்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒழுங்காக ஓடுறாங்களா, எப்படி இருக்குது பசங்களோட ஹாப்பிங் கெப்பாசிட்டி, ஜம்பிங், அந்த மாதிரி. ஸோ ரொம்ப விரும்பினால தான் இதை தேர்ந்தெடுத்தேன். ஒரு என்விடியாங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வீட்டில் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணனால இந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு ஸ்போர்ட்ஸாக எல்லாருமே பார்க்குறாங்க, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸும் நம்ம வச்சுருக்கோம். கிரிக்கெட் போட்டால் மட்டும் தான் பார்ப்பாங்க, வியூஸ் வரும்.
மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு போட்டால் வராது. அதே தான் நிலைமையாகவுமே இருக்குது இந்தியன் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். கிரிக்கெட் மட்டும்தான் மேலே 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 போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல நான் ஒன்று சொல்லணும். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ்னு வச்சுருக்கீங்க. நீங்கள் வேறு ஸ்போர்ட்ஸுக்கு நிறையா வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாறும். உங்களுக்கே தெரியும், சச்சின் அவர் ஆடும்போது அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் கிடையாது பிசிசிஐ. ஸோ அவரை வந்து ஒரு மையப்பகுதியாக மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதே மாதிரி கிரிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபண்டு வந்துகிட்டே இருக்குது. ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்டுக்கும் மாறணும்னா மீடியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் தான் மாற்ற முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்டோ வாலிபாலோ பேஸ்கெட் பாலோ, ஏன்னா கிரிக்கெட்டர்ஸ் மட்டுமே டேலண்டட் கிடையாது. மற்ற ஸ்போர்ட்டில் நிறைய பேர் டேலண்டடாக இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த முக்கியத்துவம் அதே ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும். ஸோ அது மீடியானால தான் முடியும். ஓகே, நான் மீடியா சப்போர்ட் இருக்கிறது எல்லாமே ஓகே தான். பட் இப்போ ஒலிம்பிக் நடந்துருந்துச்சு இல்லையா? ஸோ அதில் இந்தியாவால் வெறும் 6 மெடல் மட்டும்தான் வாங்க முடிஞ்சிருந்தது. இந்தியாவை விட எல்லாத்துலேயுமே ரொம்ப கம்மியாகவோ இல்லை சின்னதாகவோ இருக்கிற கண்ட்ரிஸ் நிறைய மெடல்ஸை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சொல்றது, இதுக்கான சப்போர்ட் எங்கேருந்து வரணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் ஏன் அவங்களால மெடல்ஸ் அச்சீவ் பண்ண முடியல? மற்ற பிளேயர்ஸ் கூட ஏன் இவங்களால போட்டி போட முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கரெக்டு தான். இந்தியா வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி தான், அதெல்லாம் ஒத்துக்கலாம். பட் பேசிக்காக ஒரு ஸ்போர்ட்டில் இப்போ சைனா சொல்கிறீங்க, யூஎஸ்லாம் சொல்கிறாங்க, கம்பேரிசன் நம்ம கரெக்டாக ஒலிம்பிக்ஸ் வரும்போது மட்டும் என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளால் ஒரு கோல்டு ஜெயிக்க முடியல, டேலண்ட் நம்மக்கிட்ட இல்லையாங்கிற பேச்சு வரும். அது எல்லாமே தாண்டி நான் ஒன்று சொல்லணும்னா, யூஎஸ் சைனா கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு போட்டி போகிறத நிறுத்தணும். அவங்க எவ்வளோ வந்து அதுக்காக ஃபண்டு ஒதுக்குறாங்க, அதே சமயம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வயசுலேயே வந்து டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம இதில் அப்படி கிடையாது. ஏன் கிரிக்கெட்டர்ஸே நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பானிபூரி வித்துட்டு இருந்ததா சொல்கிறாங்க ஜெய்ஸ்வால், அவர் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இருக்கார். இந்த மாதிரி எத்தனையோ பேர் பானிபூரி விளையாடிட்டு கிரிக்கெட் ஆடிருக்காங்க. அதில் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் வந்திருக்காரு. இது ஆக்சுவலாக உண்மை தான் இது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பிரபலமான கிரிக்கெட்லேயே ஒரு டேலண்ட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வரதுக்கு இப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு கேம்ஸு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அது இல்லாமல் இப்போ ஊரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க மற்ற கண்ட்ரீஸ்லாம் சின்ன கண்ட்ரீஸ்லாம் வருதுன்னு. ஒரு நமக்கு கனான்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? ஒரு பொண்ணு வந்து கிரிக்கெட் ஆடணும்னா எவ்வளோ கஷ்டம்னு படத்தில் காமிச்சாங்க. அது ஒரு 3 மணி நேரம் படம். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபீமேல் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இப்போ கிராமப்புறங்களில் விளையாடணும்னு நினச்சாலே இல்லை நீ விளையாடக்கூடாதுன்னு இன்னும் சொல்லக்கூடிய ஊர் மக்கள்லாம் இன்னும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து சின்ன கண்ட்ரிஸ் பெரிய கண்ட்ரிஸ்ன்னு பார்க்காம நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, நம்ம எவ்வளோ வந்து ஒரு அத்லெட்டிக் இம்பார்ட்டன்ஸ் தரும், இதை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கான விடை நமக்கே தெரியும். பட் இது டெவலப் ஆகும் கண்டிப்பாக. பட் என்னன்னா இட் வில் டேக் டைம். கிரிக்கெட்டுக்கு இருக்கிற அளவுக்கு சப்போர்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அதர் ஸ்போர்ட்ஸுக்கும் இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு தானே. ஸோ அது எப்படி நம்ம சரி பண்ணலாம்? அண்ட் எந்த அளவுக்கு வந்து அதர் ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கூட 1983 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கப்புறம் தானே நமக்கு இவ்வளோ சப்போர்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம 1983 வேர்ல்ட் கப் நீங்கள் ஒரு அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயும் காமிப்பாங்க. நம்ம ஏதோ ஜாலியாக போய் ஈஸியாக வின் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் அந்த படத்துலேயே மற்ற கண்ட்ரி பீப்புளாக இருக்கட்டும், இல்லை என்ன சொல்கிறது, மற்ற கண்ட்ரி பிளேயர்ஸாக இருக்கட்டும் அப்படி தான் பார்த்தாங்க. நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அந்த மரியாதை கிடச்சிது. அதுக்கு முன்னாடி ஹாக்கியில் நம்ம நிறைய வின் பண்ணியிருக்கோம் எக்கச்சக்கமாக. ஸோ கண்டிப்பாக இப்போ ஷட்டில் பார்த்தீங்கன்னா சைனா நேவால், பிவி சிந்து இந்த மாதிரி ஒருத்தங்க வர வர கண்டிப்பாக அந்த கேமில் நிறைய பேர் பிளேயர்ஸ் வந்து மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மாறும். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களும் பண்ணுறாங்க. பட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அந்த சின்ன சின்ன வயசில் வந்து டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டீம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சைனாலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான டீம்ஸ் நிறையா இருக்குது. இந்த சின்ன பசங்களில் டேலண்ட் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு டீம்ஸ் இருக்குது. அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிடுறாங்க. அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. இவன் நமக்கு மெடல் அடிக்கணும், ஸோ இவனுக்கு என்ன ட்ரைனிங் தேவையோ அது சின்ன வயசுலேயே பார்த்து அவனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தராங்க. நம்ம ஊரில் அதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்தால் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வியூவர்ஸாக நாமளுமே அந்த ஸ்போர்ட்ஸை டவுன் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரியுமே எனக்கு தோணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாட்டில இருந்து கோகோ வின் பண்ணியிருக்காரு ஒருத்தர், கோகோ வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேரம் சாம்பியன்ஷிப் படிச்சிருப்பாங்க, வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஸோ 3 மெடல் வரைக்கும் வின் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஃப்ரிஸ்பி வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு, அதில் கூட வின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சேர்ந்தவங்க. பட் இது எதுவுமே வெளியில தெரியல, நம்ம அவங்கள வந்து கொண்டாடலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஸோ மேபி பார்க்குறவங்களும் அதை வந்து கொஞ்சம் இன்னும் பண்ணால் நல்லா இருக்குமோன்னு இல்லை, தோணும். கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னொன்று வந்து நான் ஒன்று கேட்குறேன். நம்ம ஃபுட்பால் டீம் பிளேயர்ஸோட பேர் சொல்லுங்கன்னா எத்தனை பேர்னால சொல்ல முடியும்னு தெரியலை. இந்தியாவில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறோம். அதை பற்றி கேட்டோம்னா யாருக்குமே தெரியாது மேக்ஸிமம். நீங்கள் February 14 கேளுங்களேன், அது என்ன டேன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ரிப்பப்ளிக் டே சொல்லுவாங்க, பொங்கல், ரம்ஜான் இல்லை கிறிஸ்மஸ் எல்லா டேவும் சொல்லுவாங்க. இந்தியாவில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறோம்ல, அது என்னைக்குன்னு கேளுங்களேன்.
அப்படி ஒன்று கொண்டாடுறோமா, அது என்னைக்கு ஏன் கொண்டாடுறோம் எதுவுமே தெரியாது. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அது. தியான் சந்துங்கிற ஒருத்தரோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ அவரோட பர்த்டே ஆகஸ்ட் 29 செலிப்ரேட் பண்ணுறோம். பட் இந்த ஒரு சின்ன விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து அது சின்ன விஷயம்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம சச்சின் வேற ஸ்போர்ட்ல இப்போ சுனில் சேத்ரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க நீங்க இருக்காங்க. சொன்ன விஷயம் தானே, அதாவது ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ மெஸ்ஸி அளவுக்கு ரெக்கார்ட் வச்சிருக்கிற ஒருத்தர் தான் சுனில் சேத்ரி. ரொனால்டோ மெஸ்ஸியை நம்ம பசங்க வந்து ஜெர்சிலையும் டிஷர்ட்லையும் போட்டு சுத்துவாங்க, ஆனா சேத்ரி யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதான் டிசப்பாயின்மெண்ட் தான் நான் கேட்கிறேன். இல்லை நீங்கள் சேத்ரி யாருமே தெரியாதுன்னு சொல்றது டிசப்பாயின்மெண்ட், அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த சேத்ரி மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல வேற ஸ்போர்ட்ல, அவங்க பேரும் தெரியல. பட் இதுக்கான ரீசன் என்னன்னா, கண்டிப்பா ஒரு டீமா தான், அது ஒரு டீம் ஈவெண்ட். இப்போ நீரஜ் சோப்ராவை எல்லாருக்குமே தெரியுது, அங்க போய் சாதிச்சாரு, அது இண்டிவிஜுவல் ஈவெண்ட். ஒரு டீம் வின் பண்ணாதான் அவரோட பேரும் வெளியே தெரியும். ஸோ ஹோப்ஃபுல்லி, பட் நம்ம இன்னும் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வரல. உண்மையாக சொல்ல போனால் இப்போதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ கேரளா மாதிரி ஊர்லலாம் வந்து ஃபுட்பாலை வந்து என்ன சொல்ற அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க. அந்த மேட்ச்னா கண்டிப்பாக போய் பார்க்குறாங்க. ஸோ மக்களோட மைண்ட் செட்டும் மாறுது. அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே சப்போர்ட்டிவாக இருந்தாலும் நம்ம ஊர் ரொம்ப பெரிய ஊர். ஸோ ஒரு ஸ்டேட்டும் மாறணும்னா நம்ம லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் நிறையா நடந்துச்சுன்னா, ஸோ லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் நிறையா நடக்கும்போது அது ஒரு மீடியாவில் வரும்போது நிறைய பேர் அதில் போய் கலந்துப்பாங்க, அதை பார்க்க நிறைய பேர் போவாங்க. ஸோ இப்படி தான் டெவலப் பண்ண முடியும். பட் நீங்கள் எடுத்தோடனே நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ கிரிக்கெட்டே நான் தான் சொல்கிறேன், 1983 அப்புறம் தான் கிரிக்கெட்டோட லைஃப் மாறுச்சு. சச்சினை வச்சு தான் ஸ்டேஜ் பெருசாச்சு. அடுத்து தோனி வந்தாரு, மார்க்கெட்டிங் பெருசாச்சு. இப்போ கோலி வச்சு பண்ணுறாங்க, கோலி, ரோஹித் சர்மான். ஸோ இப்படி தான் ஒரு கேமில் ஒருத்தர் வரணும், அவர் வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணி போகும். ஸோ மார்க்கெட்டிங்கும் ரொம்ப முக்கியம். இல்லை கண்டிப்பாக முக்கியம். அது இல்லைனா இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட கம்பீர் சொன்னார், எல்லா பிளேயர்ஸும் வந்து பிஆர் வச்சுருக்காங்க. அஜிங்கியா ரஹானே ஒரு பேட்டியில் சொன்னார், என்னங்க நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஆனால் வந்து உங்கள் பேரை வந்து கன்சிடர் கூட பண்ணுறது இல்லைன்னு கேட்டாங்க. எல்லாருமே நான் வந்து டீம் விட்டு என்ன வெளியெடுக்கும் போது சொன்னாங்க, பிஆர் வச்சுக்கோங்க, அவர் இருந்தால் தான் வந்து என்ன சொல்கிறது, உங்களை பற்றி அடிக்கடி நியூஸ் ஏதாவது போட்டுட்டு இருப்பாங்கன்னு. நான் வந்து இல்லை அதெல்லாம் வேணாம், நான் என்னோட கேம் வந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ எனக்கு தெரியுது அது கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிட்டு, நம்மளை பற்றி நியூஸ் வந்துட்டே இருந்தால் தான் மக்கள்கிட்டையும் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாங்கிற ஒரு எண்ணமே இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட போனாலே திட்டுற பேரண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ நீ விளையாடு போ அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து ஒரு கோச்சு கிட்ட விடுற பேரண்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10th மார்க் 12th மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டுங்களா? நானே டியூஷன் போகும்போது கூட எங்கள் வீட்டில் சொன்னாங்க, சார் அவனை கண்ணை மட்டும் விட்டுருங்க, அவன் எப்படியாவது படித்து மார்க் எடுத்துருவான்னு. இன்னைக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பசங்க வந்து ப்ளே ஸ்டேஷன்லேயும் மொபைல்லையும் அவங்களோட ஹெல்த் வந்து அவங்க பார்க்குறதே இல்லை. நம்ம தான் மொபைல்லாம் இப்போ கையில் எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னா கிளாஸஸும் இந்த கோவிட் டைம்ஸ்லலாம் நம்ம நிறைய மொபைல் யூஸ் பண்ணியோ சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் கிளாஸஸ்லாம் பசங்க அட்டன் பண்ண சூழ்நிலை. ஸோ அதுல இருந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ மொபைல் நிறைய யூஸ் பண்ணி கண்ணில் பிரச்சனை, அவங்க வந்து அந்த கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆயிடுறாங்க, வெளியே போய் விளையாடணும்னு இல்லை. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம பிளேயர்ஸ்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ பிவி சிந்து, சைனா நேவால்லாம் இருக்காங்க, அவங்கலாம் அந்த அளவுக்கு பேட்மிண்டன் இன்னைக்கு வெளியே வந்திருக்குன்னா அதுக்கு ரீசன் அவங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு தெரியுது, ஓகே இவன் நல்லா பண்ணானா இதுலேயும் ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நல்லா அவங்களால என்ன சொல்கிறது அவங்க ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, என் பையனை நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, இப்போ எங்ககிட்டயே ஒரு கோச்சாக இருக்கும்போது எப்படியாவது இவன் மேலே வந்துடணும், இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், இவன் ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணுவேன். இப்போ ஒரு சில பேரண்ட்ஸோட மைண்ட் செட் வார்த்தைகள் மிடில் கிளாஸ்ல இருந்தே சொல்கிறேன், படிக்கலைனாலும் பரவாயில்ல இவன் ஸ்போர்ட்ஸில் வரணுன்றாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து சென்னை மாதிரி பெரிய ஊரில் தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வருது. நீங்கள் இன்னும் இன்டீரியர் போனீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது, ஸ்கூலில் கிரவுண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது. அவன் அந்த பசங்களுக்கும் ஆசை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், படிப்பு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், அது இல்லாமல் இல்லை. பட் வந்து ஸ்போர்ட்ஸ் இருந்தால் அவனை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபிட்னஸ், அது மட்டும் இல்லாமல் அவனோட ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கும். அவன் மைண்ட் செட்டும் வந்து ஒரு டீமோட ஜெல்லாகி ஒரு டீமாக தான் அவன் இருப்பான். வெளியே போனால் இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு டீம் கேம்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவன் சின்ன வயசுலேருந்தே விளையாண்டது இல்லைன்னா, அவன் புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அவன் போய் ஜெல்லாகவே மாட்டான். இதே ஒரு விளையாட்டுனா அவனுக்கு வந்து தோத்தும் சரி ஜெயிச்சும் சரி அவனுக்கு அது பழகி போயிடும். ஸோ எங்கே போனாலும் அந்த டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தனால அவன் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவான். ஏதோ பெரிய ஃபெயிலியராக பெருசாக எடுத்துக்க மாட்டான், அடுத்ததை நோக்கி போவான். ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸோட மைண்ட் செட் மாறி இருக்கு, பட் ஸ்டில் வில்லேஜஸ்லாம் அது அந்த அளவுக்கு இல்லை. பேரண்ட்ஸ் மைண்ட் செட் மாறி இருக்குன்னா, பட் இதுலயுமே எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் தான் அவன் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட விடுறாங்களா, இல்லை அவனுக்கு என்ன வருதோ பார்த்து அவனை ஆட வைங்க அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கொடுத்துட்டு போறாங்களா? இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து என் பையனுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிட்டுங்கிற, அவனை கேட்டால் அவன் கிரிக்கெட் ஆடுறான்னு சொன்னான்னா அவனை கொண்டு வந்து விடுவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸோட மைண்ட் செட், அந்த காலத்தில் என்னால் கிரிக்கெட் ஆட முடியல, இல்லை வேற கேமாக இருக்கும், கிரிக்கெட்னு சொல்ல முடியாது, ஃபுட்பால் ஆட முடியல, எதுனாலுமே இல்லை எனக்கு அது அச்சீவ் பண்ணணும்னு ஆசை. பட்
நான் வந்து அச்சீவ் பண்ண முடியல என் என்னால குடும்ப முடியல சூழ்நிலை, நீ ஸோ இவன் ஆடணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நான் பார்த்ததில்ல கிரிக்கெட் கோச்சிங் சர்க்கிளில் பார்த்ததில்ல நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க பசங்களுக்கு. இதை பற்றி வந்து ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மணே பேசியிருக்காங்க. சின்ன பசங்க என்ஜாய் பண்ணி தான் கிரிக்கெட் ஆடணும். எந்த காலகட்டத்திலையும் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி கிரிக்கெட் ஆடக்கூடாது. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு பேரண்ட் வந்து ஒரு பையன் வந்து அண்டர் 14 அந்த பையன் வந்து என்ன பண்ணா, ஒரு நாள் அவனை வந்து கிரவுண்டில் பார்க்கும்போது அவனோட பழைய ஸ்டூடெண்ட் தான், நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தான். அப்போ வந்து டே பரவாயில்ல உங்கள் அப்பா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அந்த பையன் என்ன சொன்னா, சார் நீங்கள் வேற இந்த மேட்ச் நான் விக்கெட் எடுக்கலன்னா அவ்வளோதான், அப்பா திட்டுறதுலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன்னா ரொம்ப பயமாக இருக்கும் சார். ஏன்னா ஒரு வேலையெல்லாம் விட்டுட்டு லீவை போட்டு இந்த மாதிரி வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராரு. ஸோ ஒரு சைடு வந்து அவன் அண்டர் 14 விளையாண்டாலுமே, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவன்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது, அவனால் வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியல. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் என்கிட்ட அவன் ஜாலியாக பழகுறான், ஸோ விஷயத்த சொன்னான். இதே மற்றவங்க கேட்டிருந்தா அவன் சொல்லியிருப்பானா தெரியல, எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது. அப்போது நான் பார்க்கும்போது என்னடா இவர் நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுகிறாரு, நல்லா இருக்காரு. பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, அவன் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவன் வீட்டில் அவனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் போல, இல்லை திட்டோ இல்லை அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திட்டுனாவே அவன் அவன் மூஞ்சியே மாறிடுச்சு. சார் இந்த மேட்ச் நான் விக்கெட் எடுத்தே ஆகணும். நினச்சி பாருங்க, அந்த மேட்ச் அவன் அவன் எடுக்க முடியலன்னா அவன் எப்படி வீட்டுக்கு போவான், எந்த மென்டாலிட்டியில் அவன் இருப்பான். அடுத்த மேட்ச் அவன் பெர்ஃபார்ம் பண்ணி அவனுக்கே ப்ரெஷர் இந்த ஏஜ்லேயே. ஸோ பேரண்ட்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ப்ரெஷர் போட வேணாம் பசங்க மேலே. அவங்க என்ஜாய் பண்ணி கிரிக்கெட் ஆடணும். இதுதான் இவ்வளோ மேட்சஸ் ஆன டிராவிட், லக்ஷ்மண் அவங்களே அதான் சொல்கிறாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறாங்க. நம்ம ப்ரெஷர் பண்ணுறனால அவனுக்குன்னு வரக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் அவனோட கேம் வந்து அவனை விட்டு போயிடும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் பண்ணாமல் அவனை சப்போர்ட் பண்ணாலே போதும், அவன் நெக்ஸ்ட் லெவலில் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வருவான். அப்பெல்லாம் படிச்சு மார்க் வாங்கல அப்படின்னா வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு பயந்த பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருந்த கிரிக்கெட்டு இல்லை ஏதோ ஒரு விளையாட்டு, இப்போ அந்த விளையாட்டுல நான் அச்சீவ் பண்ணலாம் வீட்டில் திட்டுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. பட் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒன்று, அது படிப்போ இல்லை இங்கேயோ போட்டுட்டே தான் இருக்காங்கல்ல பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பெரிய கிரிக்கெட்டர் ஆகலை, பட் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் விளையாண்டேன். என்ன விஷயம்னா, எங்கள் அப்பா அம்மாவே என்ன கிரிக்கெட் வந்து நீ ஜாலியாக விளையாடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வரவங்கலாம் டேய் ஐபிஎல் எப்படியாவது செலக்ட் ஆயிடுறா, செம்ம பண்ணோண்டா, உன்னை டிவியில் காட்டுவாங்கடா, நீ படிக்கலனாலும் பரவாயில்லடா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது, இப்போ இருக்கிற மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பார்க்குறாங்க, ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மணியை மைண்டடாக மக்கள் மத்தியில் இவ்வளோ கோடி கொடுத்து வாங்குறாங்க, நீ அங்கே போனால் அவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றிருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம்தான், இவ்வளோ கோடி பேரில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரஞ்சி டிராஃபி டீம்ஸ் இருக்குன்னு. எவ்வளோ ஒரு டீமுக்கு ஒரு 15 பேர்னா கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எங்கேயோ போகும் லிஸ்ட்டு. ஸோ அத்தனை பேரில் வெறும் 15 பேர் தான் இந்தியாவுக்கு விளையாட போகிறாங்க. ஐபிஎல் டீம்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு ஸ்டேட்லேயும் அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கான், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்து சும்மா நம்ம பையனை வந்து நல்லா விளையாடுறான்னு சொல்லிட்டு அவனை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அவன் ஐபிஎல் ஆடினோன்னு நீங்கள் ப்ரெஷர் போட்டிங்கன்னா அவன் கேமை என்ஜாய் பண்ண மாட்டான். இன்னொன்று, சச்சின் சாரோட கோச்சே பார்த்தீங்கன்னா, சச்சின் சார் மாதிரி நிறைய பசங்க அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. சச்சின் சார் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய பசங்க அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. எத்தனை பேருனால இந்தியா விளையாட முடியுது? அது வந்து சச்சின் வந்து அவரோட நேச்சுரல் டேலண்ட்டும் இருந்தது, இன்னொன்று அவர் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது. ஸோ அவரால் வர முடிஞ்சது. அது எல்லாருக்கிட்டையும் இருக்குமான்னு நமக்கு தெரியல. பட் இன்னொன்று, நம்ம பசங்களை ப்ரெஷர் போட வேணாம். ஜஸ்ட் அவங்க என்ஜாய் பண்ணி விளையாட்டும், நம்ம என்கரேஜ் பண்ணால் போதும். எஸ்பெஷலி 14 கீழே இருக்கிற பசங்களாம் ரொம்ப பாவம். நிறைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பசங்க அந்த கேமே வெறுத்துறாங்க. நான் இப்போ நீங்க கிரிக்கெட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். சப்போஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு பேரண்ட்ஸ் ஒரு பசங்களை கொண்டு வராங்க அப்படின்னா, கிரிக்கெட் தவிர வேற எந்த ஸ்போர்ட்ஸ் அதிகமா விளையாட ஆசைப்படுறாங்க? அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது, சார் அவனை ஃபிட்னஸ் பண்ண வைங்க, அவன் கொஞ்சம் ஃபிட்னஸ் பண்ணானா நல்லாயிருக்கும். வீட்டில் இருந்தாங்கன்னா சும்மா டிவி பார்த்துட்டு பழைய மேட்ச் பார்த்துட்டு இல்லை ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அவன் ஃபிட்னஸ் பண்ணணும், அது அவன் உடம்ப அவன் பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து ஃபிட்னஸ் எவ்வளோ பெரிய விஷயம்னு நமக்கு, நம்ம தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 இயர்ஸ் 85 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்க. அப்படியே வந்து லைஃப் ஸ்பேன் கம்மியாகிட்டே வருது. ரீசன் என்னன்னா, இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல், எல்லாமே வந்து உட்காந்த இடத்துல நம்ம வந்து சாப்பாடு வாங்கணுன்னா கூட ஒரு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் வந்துடுது. ஸோ எல்லாமே மாறிட்டு இருக்கு லைஃப்பில். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபிட்னஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அது இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் ஏஜ் ஆகும்போது அவங்க அடிக்கடி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே போகும்போது அவங்களையும் டாக்டர் மெயினாக அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் வாக்கிங் போங்க, இல்லை ஜாக்கிங் போங்க, ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன் ஹவராவது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போவே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபிட்னஸ் கொடுங்க சார், அதிகமாக ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணட்டும், அவன் ஹெல்த்து முக்கியங்கிறதுல ரொம்ப இதாக இருக்காங்க. கிரிக்கெட் தவிர நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா அது என்ன ஸ்போர்ட்ஸாக இருக்குமா, இல்லை எத்தனை ஸ்போர்ட்ஸாக இருக்கும்? கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா டிவி பார்த்து எனக்கு பிடிச்சி நான் செலக்ட் பண்ண ஸ்போர்ட் இந்த மாதிரி நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி நல்லா இருக்குது, வெயிட் லிஃப்டிங், ஒரு கேம்லேயும் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்டை நம்ம ரெக்கமெண்டே பண்ண முடியாது. இது வந்து நம்ம
பையனுக்கு என்ன பிடிக்கும் 12th முடிச்சோன்னா ஜாயின் பண்ணி, ஏன்னா அப்போ தான் அவன் லைஃப்பில் அவன் கரியரில் வருவான். அந்த மாதிரி தான் ஸ்போர்ட்டும். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ண விட்டா தான் அது கரெக்டாக இருக்கும். ஆனா இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும். அது எப்படியாச்சும் கடன் வாங்கிடுவாங்க மற்ற ஸ்டாஃப்ஸ். ஸோ அந்த பிரச்சனை வந்து இப்பவும் இருக்கா? கண்டினியூ ஆகுதா? என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ? இல்லை, இப்போ நான் வேலை செய்கிற ஸ்கூல்லலாம் அந்த பிரச்சனையே இல்லைங்க. பி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு பீரியட் கூட எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஊர் சைடு இந்த பிரச்சனை நிறைய ஸ்கூல்ஸில் இல்லை. பட் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு சில ஸ்கூல்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது. அந்த போர்ஷன் முடிக்கணும், இல்லை 10th 12th வந்தால் இனிமேல் விளையாட போகக்கூடாது, ஸோ அதை பற்றி தான் இருக்கணும்னு சொல்லி நிறையா வந்து மார்க் எடுக்கிற மைண்ட் செட் தான் இருக்குது. அது வந்து நம்ம டீச்சர்ஸை சொல்லி ஒரு இஷ்யூ இல்லைங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதான் டீச்சர்ஸ்னால பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஸ்டேட் ரேங்க் வேணும், டிஸ்ட்ரிக்ஸில் ரேங்க் வேணும், இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால அங்கெல்லாம் அப்படி நடக்குது. பட் மைண்ட் செட் சேஞ்ச் ஆனால் தான் நம்ம ஒரு கனவை, சின்ன சின்ன கனவு, அதாவது பெரிய கனவை நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் ஒலிம்பிக் வின் பண்ணணுன்னு. பட் சின்ன சின்ன மைண்ட் செட் மாறினா தான் முடியும். அதாவது படிப்பு மட்டும் இப்போ கெரியரை சூஸ் பண்றது கிடையாது, ஸ்போர்ட்ஸ்லயும் நல்ல கெரியர் இருக்கு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஸ்போர்ட்ஸும் விளையாட விடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஏன்னா தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் அண்ணன் இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண போறாரு நம்ம கூட, ஐபிஎல் பத்தி நிறைய பேச போறாரு. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தியும் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் இதுக்கப்புறம் ஐபிஎல் 2025 பத்தியும் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் பத்தியும் நம்ம நிறைய பேசி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். நன்றி. தேங்க்ஸுங்க. நன்றி.